Hello everyone, welcome to a video. So நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஷெட்யூல் கொடுங்க. சரிங்களா, நீங்கள் என்னதான் டீச் பண்ணுறீங்க அதுக்கான என்ன கொடுத்துருங்க, எங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கோர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்ன டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது ரிலேட்டடாக என்ன பண்ணலாம், நீங்களும் படிக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்காக கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இந்த சேனலுக்கு தேவை. கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த ஷெட்யூல் ஆக்சுவலாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி உங்களுக்கு இந்த வீடியோ கிடைக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா, ஜஸ்ட் மினிட். எனக்கு ஓகே, இது எக்ஸல் ஷீட்டில் நான் யூஸ் பண்ணதில்லை, பட் யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா பாருங்கள், நாங்கள் என்ன பண்ணோம் அதை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம். சரியா, நாங்கள் இது வரைக்கும் இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா மே 22. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் சரியா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் ஃபர்ஸ்ட் லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 22 கோர்ஸ் ஆரம்பிச்சு. சரிங்களா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டி, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டி லெசன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த லெசனில் தான் நாங்கள் இப்போ டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எஸ், ஜூம் பண்ண முடியுது. ஓகே, அப்போது அந்த 2வது லெசன் 12th ரெண்டாவது லெசன் போய்கிட்டு இருக்கும். 11th அகைன் உங்களுக்கு என்ன கேள்வி வரும், 11th நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க 22, அப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11th பேசிக் மேத்ஸ் டீச் பண்ணோம். என்ன டீச் பண்ணோம், பேசிக் மேத்ஸ். இந்த பேசிக் மேத்ஸில் நாங்கள் என்னென்ன டீச் பண்ணோம், லாகிரிதம் டீச் பண்ணோம். ஏன் அப்படின்னா ஆப்வியஸ்லி போர்டு எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு அது தேவைப்படும், அதனால லாகிரிதம் டீச் பண்ணோம். லாகிரிதம்க்கு அப்புறம் நாங்கள் என்ன டீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி டீச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃபு, இன்டகிரேஷன், டிஃப்ரென்சியேஷன். ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷன் லெக்சர் 1 இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டிஃப்ரென்சியேஷன் லெக்சர் 2, அப்புறம் இன்டகிரேஷன். இந்த 3 லெக்சரோட பார்த்தீங்கன்னா அவங்களோட பேசிக் மேத்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் சொல்கிறது புரியுதா, இந்த இடத்துல இந்த இடம் இந்த இடம், இந்த 3 லெக்சரோட பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்துச்சு. சரியா, ஏன்னா மே 22 ஆரம்பிச்சுன்னா மே மாதத்துக்கு அப்புறம் இது, அப்போ மே மாதம் ப்ளஸ் இது சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அவங்களோட பேசிக் மேத்ஸு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேசிக்ஸ் மேத்ஸ் முடிச்சதுக்கப்புறம் 11th சிலபஸில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நல்லா பாருங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டு, அப்புறம் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெக்சர் 2. உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டோட லெக்சர் நம்பர் 1 அண்ட் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டோட லெக்சர் நம்பர் 2 ஃபினிஷ் ஆகிருக்கும். சரிங்களா, 12th நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அதையும் சொல்லணும்ல. 12th பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆல்ரெடி முடிஞ்சிருந்துச்சு. கரெக்டாக, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் 1 முடிஞ்சிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்கோட பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டி லெக்சர் நம்பர் 6 ஓவர் 7 ஓவர் 8 ஓவர் 9 ஓவர். அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் உங்களுக்கு இந்த வீடியோ கிடைக்கிறப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசன் முடிஞ்சு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் லெசனும் முடிஞ்சிருச்சு. 9 லெக்சர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 லெக்சர் வந்து அவங்களுக்கு PYQ மட்டும். அது வந்து நான் ரெக்கார்டட் ஃபார்மில் PYQ மட்டும். PYQனா போர்டு PYQ. சரியா, நீட் PYQ லெக்சர்லேயே சால்வ் ஆகும். ஸோ இது வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக முடிச்சுட்டோம். சரிங்களா, ஸோ சப்போஸ் நீங்கள் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் எங்களோட ஷெட்யூலை பொறுத்தவரை என்ன இருக்கீங்க, கொஞ்சம் பின்னாடி தங்கியிருக்கீங்க. ஸோ உங்கள் ப்ரிப்ரேஷன் லைட்டாக ஆக்சிலேட் பண்ணுங்க. கெமிஸ்ட்ரியில் என்ன சார் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெமிஸ்ட்ரி வந்து சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டோம் அந்த 4 நாளில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IUPAC. சரிங்களா, IUPAC இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மொத்தம் 5 லெக்சர் கொடுத்துருக்கோம். IUPACக்கு 5 லெக்சர். இந்த 5 லெக்சர் முடிஞ்சு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது லெசன் கிடையாது, இது டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸ்லாம் புரிஞ்சாதான் லெசனுக்குள்ளே நம்ம போக முடியும். அதனால் இது டீச் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசோமெரிசம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப இந்த ஐசோமெரிசமில் இந்த 4 வீடியோ முடிஞ்சு போயிருக்கும். சரிங்களா, அப்போ IUPAC ஐசோமெரிசம், இந்த ஐசோமெரிசமோட வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமேலே இந்த மந்த்லி ஷெட்யூலுக்கு வருவோம். சரிங்களா, ஐசோமெரிசம் பார்த்தீங்கன்னா 8-9 லெக்சரில் முடியும். ஐசோமெரிசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிள். சரிங்களா, ஏன்னா இன்னும் ஆர்கானிக் மேம் வந்து கொஞ்சம் அன்அவைலபிளாக இருந்தாங்க, அதனால் இன்னும் அதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே தெரியுதா உங்களுக்கு பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டலர்ஜி. இந்த மெட்டலர்ஜி பார்த்தீங்கன்னா 3 லெக்சரு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ 11th 12th ரெண்டுமே கவர் பண்ண மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மெட்டலர்ஜி பார்த்தீங்கன்னா அதோட பார்த்தீங்கன்னா இந்த மந்த் முடிஞ்சிடும்.
அப்போ இந்த மந்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா எதெல்லாம் படிச்சுக்கணும்? சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, IUPAC, இதெல்லாம் ரொம்ப சின்ன டாபிக், பட் உனக்கு லெக்சரில் இன்டெப்த்தாக டீச் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா 5 லெக்சர். ஐசோமெரிசம் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஷ் கோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா IUPACக்கும் ஐசோமெரிசம் சேர்த்து 4 லெக்சரில் கவர் பண்ணியிருப்போம். ஏன்னா அது ஒரு கிராஷ் கோர்ஸ், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்பாக முடிக்கணும். பட் இங்கே எங்களுக்கு டைம் இருக்கிறதுனால பாருங்கள், இதில் 5 லெக்சர், இதில் ஒரு 8 லெக்சர். அப்போ மொத்தம் எத்தனை லெக்சர் இருக்குது? 13 லெக்சர். அங்கே 4 லெக்சரில் டீச் பண்ணி இங்கே 13 லெக்சர். அப்போ எவ்வளோ இன்டெப்த்தாக டீச் பண்ணுறோம் அது உங்களுக்கு இதிலே தெரியும். அடுத்து பார்த்தோன்னா ஐசோமெரிசம். ஐசோமெரிசம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிள் நடத்துவோம், அப்புறம் மெட்டலர்ஜி சரிங்களா. அந்த மெட்டலர்ஜியோட பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி இவ்வளோ தான். அப்போ 1 மந்த்தில் கெமிஸ்ட்ரி எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்கு நீ பார்த்துக்கோ. நம்ம பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, IUPAC, ஐசோமெரிசம், பீரியாடிக் டேபிள், அடுத்து பார்த்தோன்னா மெட்டலர்ஜி. ஃபிசிக்ஸில் பார்த்தோன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் முடிஞ்சு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டர் முடிஞ்சு, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் முடிஞ்சிடும் சரியா. இந்த மந்த் எண்டில் பார்த்தோன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டோட 8வது லெக்சர் முடிஞ்சு விடும் சரிங்களா. 8வது லெக்சர் முடியுது. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா பாதி தான் முடிஞ்சிருக்கும். அப்போ இப்போ வரைக்கும் நீ யோசிச்சு பார்த்துக்கோ. சப்போஸ் நீ உன் ப்ரிப்ரேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா ஃபிசிக்ஸில் நீ என்னெல்லாம் படிக்கணும் அதை நான் உனக்கு சொல்லிடுறேன் இந்த இடத்துல. எலக்ட்ரோஸ்டாட்டிக் சரியா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, இது வந்து ஹாஃப் சரியா. ஹாஃப்னா மோர் தென் ஹாஃபே போயிடும், ஏன்னா இன்னொரு 4 லெக்சரோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகும். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஹாஃப். அப்புறம் பார்த்தோன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் ஃபுல் லெசனும். உனக்கு பேசிக் மேத்ஸ் தெரியலன்னா பேசிக் மேத்ஸ் எடுத்துக்கோ சரியா. ஸோ இந்த டாபிக் எல்லாம் நீ கவர் பண்ண போகிற. நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ், இது என்னது சின்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஹாஃப் லெசன், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், பேசிக் மேத்ஸு. நிறைய பேர் என்ன கேட்பீங்க, சார் 11th 12th மிங்கிள் பண்ணுறீங்க. நல்லா பாரு, இந்த 11th நீ படிக்கிற டாப்பிக்கும் இந்த 12th படிக்கிற டாப்பிக்கு அந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்காது சரிங்களா. அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம் வரல. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்திக்கிட்டு இருக்கேன், டெய்லி ஃபீட்பேக் கேட்போம். ஸோ டெய்லி ஃபீட்பேக்கில் இது வரைக்கும் இதில் எந்த ஸ்டூடெண்ட்ஸும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னதா எனக்கு தெரியல சரிங்களா. ஏன்னா டெய்லி நான் ரீட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ இதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. இதை பார்த்தீங்க உங்களோட மந்த் ஷெட்யூலு, அந்த மந்த்லி ஷெட்யூல் இங்கே அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ.